டொமேட்டோ பேப்பர் மனசாட்சியோட வந்திருக்கியா? நம்ம மனசாட்சியோட நடந்துக்க வந்திருக்கேன். மனசாட்சியோட அப்போ ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டொமேட்டோ பிக் பாஸ் தான், அதுதானே பார்த்துட்ருக்கோம். பிக் பாஸில் வந்து ஒரு முக்கியமான எனக்கு ஒரு அறிவிப்பு இருக்குல்ல, அது என்ன அறிவிப்பு நீ சொல்கிற? டொமேட்டோ நீயே சொல்லிடு. பிக் பாஸில் வந்து முக்கியமான அறிவிப்பு, அது வந்து அது பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை தான். அறிவிப்பு என்னென்னா, அங்கே வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னுக்கு இந்த பொழப்புக்கு வெளியே போய் பிச்சை எடுத்து பொழைச்சிக்கிறேன்ட்டு அவங்க வந்து கரண்ட்லி இருக்கிற ப்ரொஃபஷனல் விட்டு இப்போ பிச்சை எடுக்க போயிட்டாங்க போல், எங்கேயாவது பார்க்கலாம் அவங்கள அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்காங்களா டொமேட்டோ? ஆமாம், இது இன்றைக்கி சொல்லலை, அவங்க போகிறப்ப அதை சொல்லலை. போகிறதுக்கு முன்னாடி அந்த இன்னொரு ராத்திரி இருக்குல்ல, இதுக்கு முன்னுக்கு சபரியோட சண்டை போட்டு இதை சொன்னாங்க. ஆமாம் டொமேட்டோ, நீ சொன்னது சரி. அதாவது நிதானமாக இருக்கிறப்ப சொன்னாங்க. நிதானமாக இருக்கிறப்ப முடிவு தான் கரெக்டாக இருக்கும். அவங்க நிதானமாக முடிவு எடுத்திருக்காங்க தான் இந்த வேலைக்காக தானே டொமேட்டோ? ஆனால் ஒருத்தவங்க யோகா டீச்சராக இருந்துக்கிட்டு கடைசியாக பிச்சை எடுக்க போகிறேன்னு சொல்கிறது இது ஒரு நியாயமான விஷயமா? வழி இல்லாமல் தான் எல்லாம் வந்து அந்த ஒரு ஆசையில் யாருக்கும் இல்லை அந்த பிச்சை எடுக்கிறது, அது அவமானமாக சொல்ல ஆசை இல்லை, அது வழி இல்லாமல் தான் அது பண்ணுறாங்க. ஆனால் வழி இருந்துக்கிட்டே அந்த ப்ரொஃபஷனல் மாறுறாங்கன்னா பார்த்துக்கேன் டொமேட்டோ. ஆனால் அவங்க வந்து பிச்சை எடுக்கிறது வந்து கேவலமாக நினைக்கிறாங்க. ஸோ பிச்சையாச்சும் எடுத்துக்கிறேன்னு சொல்ல வராங்க. ஆமாம், நீ சொல்கிறது சரி தான். சொல்கிறப்ப அப்படி தான் இருந்துச்சு. அதையும் அப்படி சொல்லணும் இல்லை டொமேட்டோ? ஆசையாக நான் உட்காந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி வெயிலில் அழுக்கில் தூசியில் குளிக்காமல் சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் தானே டொமேட்டோ? யாருக்கு தான் அந்த ஆசை இருக்கும்? யாருக்குமே இருக்காது போல். நம்ம ஜோடியாக் படி பேசுகிறதுனால அப்படி பார்த்தாக்கா அப்படி யாருமே இல்லையா அதில் தானே டொமேட்டோ? அப்படி யாருமே இல்லை. சரி, நம்ம வந்து இதை பவுஸ் பண்ணிவிட்டு இப்போ கேப்டன்சி டாஸ்க்கு போகலாம். ஆமாம், கேட்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. கேட்கணுன்னா இல்லை வந்துருச்சா இல்லை இதை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக கேளுங்க. அது இதோட கண்டினியூ வந்து அப்புறம் ஃபஸ்ட் ரைப் வந்து கேப்டன்சி டாக்ஸ் ஒன்றுன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம், இல்லாட்டமேட்டாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஆமாம், இன்றைக்கி வந்து என்ன சாங் போட்டாங்கன்றதை நம்ம மறந்துட்டோம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுன்னா, இன்றைக்கி வந்து ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, அவங்க வந்து சாப்பாட்டில் வந்து கனியும் பிரவீன் ராச்சும் பிளான் பண்ணி உப்பு போட்டுருவாங்க. உப்பு போட்டு ஒரு மாதிரி சும்மா ஃபன் கண்டென்ட் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபன் கண்டென்ட்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க எடுத்துக்கிற மாதிரி. ஏன்னா அந்த சைடு இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும், சொன்னால் செய்யணும்னு இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இவங்களுக்கும் சில விஷயம் வேணும்னு சொல்லி சில நியாயமான விஷயம்னு சொல்லலாம், அந்த மாதிரி சில தேவைகள். ஆமாம், சில தேவைகள். ஆனால் நம்ம அதுக்கு முன்னுக்கு ஒன்று சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அக்யூரிஸ், அதாவது ஜாக்லின், பவித்ரா, விஷால், அதுதான் இந்த சீசனில் வந்த ரம்யா, அப்புறம் கனி, அப்புறம் சபரின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி நோட் பண்ணியிருந்திருப்பீங்க, அவங்க சும்மா தான் இருந்தாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டு வந்து நீங்கள் இதுக்கு தான் வந்திருக்கீங்களா, அங்கே இந்த வேலை பார்த்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் தான் வந்து கனி வந்து உப்பு அந்த பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ பிக் பாஸ் தான் ஆரம்பிச்சு விடுவாங்க. இதே வந்து நீங்கள் போன சீசனில் பார்த்துருந்தீங்கன்னா, ஜாக்லின் கிட்ட கூப்பிட்டு நீங்கள் டீச்சர்னால் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லி கொடுத்து அதை போய் பண்ண சொன்னோன்னு தான் தீபக்கும் அவங்களுக்கும் அந்த பிரச்சனையே வரும். ஸோ த சேம் கான்செப்ட், சேம் பர்சன், எல்லாமே தெரிஞ்சு தான் எடுக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆமாம், அவங்களுக்கும் ஜோடியாக் தெரிஞ்சது தான். ஏன்னா பார்த்தாக்கா இதுக்கு முன்னாடி ஷோலேருந்து எல்லாமே அதாவது ஜோடியாக் படி பார்த்தாக்கா அந்த குறிப்பிட்ட பொறுப்புங்கள்லாம் இருக்கிற ஜோடியாக், அதாவது ஜோடியாக் சைன் இருக்கிற அவங்களாம் ஓகேயான பொறுப்பு. அவங்கள போட்டால் ஷோ ஓடாது. பின்னாடி பேசுகிறவங்க, கோசி பேசுகிறவங்க, அப்புறம் இந்த மாதிரி சண்டை போட்டு தேவையில்லாமல் நடிச்சிட்டு சீன் போடுறவங்களாம் தான் மோஸ்ட்லி பார்த்து எல்லா சீசன்லையும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அப்போ அவங்களுக்கும் தெரியுதுன்னு தான் அர்த்தம் டொமேட்டோ. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கும் தெரியுது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஜோடியாக வந்து அக்யூரேஷன் இருக்கிறப்போ அவங்கக்கிட்ட நல்ல கேரக்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அவங்கள எடுத்தால் ஷோ ஓடுமான்னு கேட்டால் ஓடாது. ஆனால் அவங்கள வந்து கூப்பிட்டு சொன்னால் அவங்க ஒரு ஷோக்காக என்ன பண்ணணும்னு பார்த்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க. இது ஜாக்லினுக்கும் அது நடந்திருக்கும், விஷாலுக்கும் நடந்திருக்கும், பவித்ராக்கும் நடந்திருக்கும், இதுக்கு முன்னுக்கு வந்து ஆரி ரியோவுக்கு கூட நடந்திருக்கும். ஏன்னா அவங்களாம் அக்யூரேஸ் தான். ஆனால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுனாங்களான்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அது வந்து 1 hour ஷோ. ஆமாம், 1 hour ஷோனால இப்போ இந்த 24/7 ஷோ இருக்கனால அப்போ அவங்க இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கோம், எப்படி தான் இருந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த ஷோ பின்னாடி நடந்திருக்கும். அது நம்ம இப்போதைக்கு பேச வேணாம், இந்த விஷயம் பேசுறதுனால அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். 24/7 ஆறு இவங்கெல்லாம் இருந்தாங்க, இப்படி ஒரு இதுதான் வந்துருக்கும் பார்க்குறப்ப நம்மளுக்கு இதான் டொமேட்டோ. ஆமாம், ஸோ வந்து அவங்க உப்பு போட்டது வந்து நான் பார்த்தா நிறைய பேர் காமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உப்பு போட்டது வந்து தப்பு, சாப்பாடு வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நல்லவங்களாம் வாழ தான் இந்த ஷோக்கு வந்திருக்காங்களோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இந்த ஷோவில் சர்வைவல் ஃபிட்னஸ்ன்னு ஏற்கனவே பிரதீப் சொல்லியிருப்பார், இந்த சீசன் 7 சொல்லியிருப்பார். அதுதான் உண்மை. சர்வைவல் ஃபிட்னஸ்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இதில் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இந்த ஷோவை கொண்டு வந்திருக்காங்க இந்த சீசனில். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதப்போ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட திங்கிங் எப்படி இருக்கும்? உனக்கு சாப்பாடு கிடைக்குது, எனக்கு சாப்பாடு கிடைக்கல, அப்போ நான் என்ன பண்ணலாம்? அப்போ அந்த வெறியில் நான் என்ன பண்ணலாம், நான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களும் சாப்பிடக்கூடாது நம்மளும் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போமா இல்லையா? ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அதுதான் செய்யணும். பேசிக்கான ஹியூமன் இது செய்வாங்க. அந்த நடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நல்லவனே நெஞ்சு தட்டி அடிச்சுக்கிட்டு நான் உப்பெல்லாம் போட மாட்டேன், எனக்கு அந்த பழக்கமே இல்லைன்னு சொல்லுவாங்க. வெளியே இருந்து எவ்வளோ வேணால் சொல்லலாம், ஆனால் உள்ளே இருக்கிறவங்களும் அதை சொல்கிறப்ப அதுக்கு பேர் தான் நடிப்புன்னு சொல்கிறது. ஆமாம், நீ சொன்ன மாதிரி டொமேட்டோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறப்ப அப்போ இவங்கெல்லாம் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சரியில்லை தான், ஆனாலும் நம்மளுக்கு அந்த விஷயம் வேணும்னுக்காக கொஞ்சம் செஞ்சு சரி பண்ணிக்கிட்டா இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் சொன்னாங்க இருக்கும். கிச்சன் இந்த மாதிரிலாம் இருக்கிற டொமேட்டோ அந்த மாதிரி வேலைகள் சொன்னாங்க.
இருக்கோன்ட்டு அவங்க பண்ண விஷயம் தான் தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாங்க தான் அவங்க ஏரியாஸ் அவங்களாம் கேமராமேனுக்கு சொல்லியிருந்து நம்ம பார்த்துருந்தோம் எல்லாருமேட்டும். ஆமாம், அதுதான் நம்ம சொல்ல வந்தோம். இப்போ ஏரியஸ் வந்து யாருன்னா பிரவீன்ராஜ். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கேமராமேனுக்கு போய் சொல்லியிருப்பாரு, இது வந்து எனக்கு மனசு இல்லை ஆனாலும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களோட நடிப்பு வெளிப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு அது வந்து எனக்கு மனசு இல்லை கிணசு இல்லைன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி கனி பார்த்தீங்கன்னா அவங்க போடுறப்பே சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் தப்பு தான், பட் இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம், அதாவது பெருசாக எடுத்துக்காமல் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலேயே நீங்கள் 2 பேர் கேரக்டர் டீகோட் பண்ணலாம். யார் வந்து செஞ்சுட்டு நடிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது எது பார்க்க போகிறோம் மட்டும். அடுத்தது வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு இது வந்து ஒரு சண்டை மாதிரி போச்சு. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த ஒரு டீமே சேர்ந்து செஞ்சது வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பவரும் இல்லை, சூப்பர் டிலாக்ஸ் தான் இருக்குன்னு இருக்கிறப்போ அவங்க சூப்பர் டிலாக்ஸ் டீமையே வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணது வந்து நல்லா இருந்துச்சு உண்மையிலே பார்க்குறதுக்கு. இப்போ இந்த சைட் வந்து நீங்கள் உப்பு போடலாம், என்ன வேணால் பண்ணலாம், அதாவது ஒரு கான்செப்டாக நம்ம பார்க்குறப்போ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து எவ்வளோ டார்ச்சர் வேணால் சூப்பர் டிலாக்ஸை கொடுக்கலாம், ஏன்னா இது ஒரு கண்டென்ட், அப்போ நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்போ. ஏன்னா நீங்கள் அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் போட்டுட்டு தான் வந்திருப்பீங்க. இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க கைஸ், கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா அதில் உங்களுக்கு தெரிய வரும் நம்ம என்ன சொல்ல வரோன்ட்டு. ஸோ கண்டென்ட்னு சொல்லி நீங்கள் சைன் போட்டுட்டு தான் வந்திருப்பீங்க. எதுவுமே தெரியாமல் அப்படியே உங்களை வந்து பச்சை குழந்தைய வந்து இங்கே வந்து இறக்கி விட போகிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. அப்படி வரப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் என்ன செய்யணும்னா சூப்பர் டிலாக்ஸை டார்ச்சர் பண்ணணும். அதாவது பிரதீப் சீசனில் சின்ன வீடு பெரிய வீடுன்னு இருக்கிறப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சூப்பர் டிலாக்ஸ் என்ன பண்ணணும்னா இருக்கிற சாப்பாடெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். எதுக்கு மனசாச்சு தேவையில்லை, ஏன்னா நீங்கள் ஷோக்கு வந்திருக்கீங்க. கரெக்டாக போட்டுட்டோ மட்டும் நீ சொன்ன மாதிரி, ஏன்னா வந்து சண்டைக்கு சண்டை வெட்டுக்க வெட்டு அந்த மாதிரி தான் நீ சொல்ல வர. அந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு கேம் ஷோ. இங்கே வந்து இந்த ஷோ வந்து பேசி எல்லாம் டீல் பண்ணி இன்டர்வியூலாம் எடுத்து உள்ள அனுப்பியிருக்காங்கன்னா கணக்குப்படி இங்கே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு முதலாளிக்கெல்லாம் வேலை செய்கிறாங்க. அப்போ முதலாளி சொல்கிறதுன்னு சொன்னால் முதலாளிக்கு நன்றி கட்டுத்தனமாக இருக்கிற ஆளுங்களாம் போட்டால் என்ன ஆகும்னு பார்த்துருப்போம் எல்லாமே. அந்த மாதிரி வேலை செஞ்சு தான் ஆகணும், அதுதான் பண்ணணும்னு சொல்ல வர எல்லாத்துமேட்டும். ஆமாம், அதுதான் நம்ம சொல்ல வரோம். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒரு கேம் ஷோவை வந்து கேமாக இருக்கணும். ஆனால் அந்த கேம் ஷோக்குள்ளே கேரக்டர்ஸ் வரும். அந்த கேரக்டர்ஸ் தான் நம்மளோட ரியல் கேரக்டர்ஸ். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது, நம்மளுக்கு மனசு இல்லைன்னு வரும். அது எப்போனா ஒரு எக்ஸ்ட்ரீம் மேலே போகிறப்ப தான் உடனே ஒரே செகண்டில் வந்து ஐயோ எனக்கு மனசு வரல, ஐயோ எனக்கு மனசு வந்துருச்சு அப்படி சொல்கிறதெல்லாம் நடிப்பு. ஒரு எக்ஸ்ட்ரீம் போனால் தான் அதெல்லாம் வெளியே வரும். நீ சொன்ன அடுத்தது என்ன பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து நம்ம ஆதிரை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம். அதாவது கேப்டன்சி டாஸ்க்கை வச்சு தான் நம்ம பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ கிட்ட கேட்போம், மாஸ்க் போடுறது ரொம்ப கஷ்டமா இல்லை யூனிஃபார்ம் போடுறது கஷ்டமா இல்லை பேசாமல் இருக்கிறது கஷ்டமா? ஆமாட்ட நீ சொன்ன சரி தான், தொண்டையே போச்சு பேசி அந்த டாஸ்க் வரப்போ ஒன்று வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் என்னது மாஸ்க் போடுறது, அப்புறம் பேசாமல் இருக்கிறது கொடுத்துருந்தாங்க மட்டும். அப்போ வந்து ஆளாளுக்கு ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி சூஸ் பண்ணுறப்ப இப்போ அது வந்து அந்த ஷோவில் நடந்தது. அதுக்கப்புறம் தான் சம்பவம்லாம் நடந்துச்சு மட்டும். அப்படி பார்த்தாக்கா நீ கேட்ட கேள்விக்கு வந்து மாஸ்க் யூனிஃபார்ம் இது பார்த்தாக்கா கொஞ்சம் அதான் பேசுகிறது தான் அது கொஞ்சம் டிஃபிகல்ட் மட்டும். ஆமாம், குரலில் போச்சு டொமேட்டோக்கு வந்து பேசுகிறது தான், ஐ மீன் பேசாமல் இருக்கிறது தான் டிஃபிகல்ட். நீங்கள் என்ன தான் கம்மியாக பேசுகிற ஆளாக இருந்தாலுமே நீங்கள் பேசாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன்னா நீங்கள் இந்த ஷோக்கு ரெண்டாவது டிஃபிகல்ட் கண்டிப்பாக மாஸ்க் தான். ஏன்னா இந்த ஷோக்கு வந்து உங்கள் ஃபேஸ் காட்டணுன்னு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. பட் நீங்கள் ஃபேஸ் காட்டலைன்னா கூட நீங்கள் தான் வந்து அந்த ஆளுன்னு தெரியும். ஏன்னா உங்கள் கை காலெல்லாம் தெரியுது தான், ஃபேஸ் தானே தெரியல. மற்றபடி நீங்கள் வந்து உங்கள் காஸ்டியூம் வந்து நீங்கள் அழகாக போட்டுக்கலாம், உங்கள் ஹேர் ஸ்டைல் அழகாக பண்ணிக்கலாம், நீங்கள் பேசுகிறப்ப பாயிண்ட் ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ இத்தனை விஷயம் நீங்கள் பண்ண முடியும் மாஸ்க் போட்டால் கூட. ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் தான் தெரியாது. ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம், உங்கள் ஃபேஸும் தெரியும், ஆனால் நீங்கள் என்ன பேச வரீங்கன்னே தெரியாது. ஏன்னா இந்த ஷோவில் வந்து பேசுகிறது தான் முக்கியம். உங்கள் பாயிண்ட் ப்ரூஃப் பண்ணணும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு முக்கியமாக ஒரு பேசிக் ஒரு விஷயம் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது, வெல்கம் சொல்கிறது, இது கூட இல்லாமல் நம்ம இருக்கோன்னு இருக்கிறப்ப அது டிஃபிகல்ட் தான். முக்கியமாக நீங்கள் வேலை செய்கிறத விட சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஷோவில் நீங்கள் வந்து ஒன்றுமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இல்லாமல் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாம், நீ சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கட்டுமேட்டோ. அந்த விஷயம் என்னென்னா பேசாமல் இருக்கிறது கஷ்டம் வந்து நார்மலாக சொல்கிறேன். கேப்டனாக இருந்து பேசாமல் இருக்கிறதுன்னு பார்த்தாக்கா அது இன்னும் கஷ்டம் இல்லட்டுமேட்டோ. ஆமாம், கேப்டனாக இருந்து நீ எப்படி வந்து பாயிண்ட் ப்ரூஃப் பண்ணுவேன், எப்படி நீ வேலை வாங்க, எப்படி இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு இவனுங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு உயிரே போயிடும், அந்த அளவுக்கு இருக்கும். அங்கே வந்து சொல்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான் இல்லட்டுமேட்டோ. ஆமாம், ஏன்னா வந்து நம்ம துஷார் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அமைதியாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்துக்கிட்டு ரொம்ப அமைதியாக தான் இருப்பார். அப்போ அவருக்கு பேசாமல் இருக்கிறது ஈஸி தானே நீங்கள் நினைக்கலாம், ஆனால் பேசாமல் இருக்க முடியாது. இப்போ அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்துலலாம் அவர் பேசாமல் இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முடியாது, பேசி தான் ஆகணும். ஆனால் அப்படி அவர் பேசாமல் தான் இருக்கணும்னு இருந்திருந்தால் என்ன மாதிரி ஆயிருக்கும், அவர் என்னவா இருப்பார்? ஸோ இதுதான் இந்த ஷோவாக இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ அதுதான் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஆனால் அதை வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், கேன்சர், அதாவது ஆதிரை வந்து கேன்சர். ஸோ ஆதிரை வந்து எப்படியாப்பட்ட கேரக்டர் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அவங்க வந்து வெட்டி செட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா
அவங்க வந்து ஜூலி தான் ஃபர்ஸ்ட்டு சீசன் வச்சா அவங்க ஜூலி தான். ஸோ ஜூலி வந்து அவங்க நம்ம 1 hour ஷோ தான் பார்த்தோம். அதில் ஓவியா கூட பேசின ஒரு இதை வந்து கிளிப் போடுறப்ப அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இதுக்கு முன்னுக்கு 2 செகண்ட் முன்னுக்கு போடுங்க, 2 செகண்ட் முன்னுக்கு போடுங்கன்னு சொல்லி அழுந்திருப்பாங்க. அதாவது என்ன சொல்ல வந்திருப்பாங்கன்னா, பிக் பாஸே தப்புன்னு தான் ஜூலி சொல்ல வந்திருப்பாங்க. அதே தான் ஆதிரை பண்ணுறாங்க. பிக் பாஸே தப்பு, இந்த சேனல் தப்பு, அந்த சேனல் தப்பு தான். இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சீரியலில் நடிக்க வச்சாங்கல்ல, அந்த சேனல் தப்பு தான். எப்படி அவங்க டாப்பாக இருக்காங்க? ஏன்னா வந்து அந்த சீரியலில் அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குன்னு நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே பேசுகிறாங்க. ஏன்னா நான் அந்த சீரியல்லாம் பார்த்ததில்ல. அந்த மாதிரி பேசுகிறப்போ அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்கோப்னால தான் இவங்க இதிலே வந்திருக்காங்க. ஆனால் நீ எப்படிப்பட்ட மானம் கெட்ட ஆளாக இருந்தால், எப்படிப்பட்ட அசிங்கம் பிடிச்ச ஆளாக இருந்தால் உனக்கு அந்த ஸ்கோப் கிடைக்கல நீ நினைக்கிறப்போ இந்த சேனல் விட்டு போயிருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மணிமேகலையை சொல்லலாம். அவங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க இந்த சேனல் விட்டு போயிட்டாங்களே தவிர, இந்த சேனலில் அடுத்த ஷோ செஞ்சுக்கிட்டு மானங்கெட்டத்தனமாக அவங்க இல்லை. ஏன்னா அவங்க மானங்கெட்ட பொறுப்பு இல்லை. ஏன்னா அவங்க கேரக்டர் வந்து டாரஸ். நம்ம இந்த ஷோவில் வந்து ஏதாவது ஒரு டாரஸ் வருவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் வரலையா வந்தாங்களா தெரியல. ஏன்னா பேலன்ஸ் ஒரு 6 பேரோட பர்த்டே நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ அதனால் வந்து ஆதிரை வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்களோட குறிக்கோள் என்னென்னா, அவங்க வந்து வெளியே வந்து சொல்லிட்டாங்க போல, நீ இப்படி தான் பேசிட்டு வரணும்னு யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அவங்க நிறைய பேர் போட்டிருந்தாங்க பூர்ணிமா ஃப்ரெண்டுன்னு. ஆக்சுவலி அவங்க 2 பேர் கேரக்டரும் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கும். லிப்ரா அண்ட் கேன்சர் ஏறக்குறை சேமான கேரக்டர். 2 பேருமே பெர்வெக்டான ஒரு ஆள், 2 பேருமே நல்லவங்கன்னு ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிற ஆள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, தப்பு ஏற்றுக்காத ஒரு ஆள். ஸோ அதுதான் வந்து இவங்க பிக் பாஸே நம்ம குறை சொல்லி கடைசி வரைக்கும் வந்துடணும்னு ஆதிரையோட எண்ணத்தில் யாரோ வந்து உள் மனசில் புகுந்து இது பண்ண வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சொல்லி நான் வந்து டாக்டர் வஞ்சரம் இன்னொருத்த அந்த மாதிரி அந்த காமெடி யாரோ சந்தானம் காமெடி அந்த மாதிரி யாரோ அவங்கள ட்ரெயின் பண்ணி உள்ள அனுப்பியிருக்காங்க. ஆனால் அந்த விஷயம் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்த்தாக்கா அது தெரியல. அது அவங்களோட விருப்பம், அவங்களோட வாழ்க்கை. நம்ம பிபி கன்செப்ஷன் என்ன சொல்ல வரோன்னா, உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் உங்கள் மனசு வச்சு கொட்டுங்க, தெரிஞ்சுக்கலாம். இப்போ வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம பிபி கன்செப்ட் டொமேட்டோ பொட்டேட்டோ சொன்ன விஷயம் இதோட படி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் சீக்கர் தான் இந்த மாதிரி வேலைங்களெல்லாம் பார்க்குறாங்க. அட்டென்ஷன் சீக்கர் இல்லாதவங்க அவங்களுக்கு என்னென்ன வேலை இந்த பிக் பாஸ்குள்ளே பூந்தோடனே கொடுத்துருக்காங்களோ, அதாவது மங்கை கலவணும் அந்த மாதிரி இல்லை, பிக் பாஸ்குள்ளே பூந்தோடனே வேலை, அது ஆக்ஷன் ஸ்டார்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம்னால அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மற்ற தேவையில்லாத வேலையை கத்திட்டு கதறிக்கிட்டு திடீர்னு போல மனசு இருக்குது, மனசு இல்லை, பிச்சை எடுக்க போகிறேன், பிச்சை எடுக்க வரல, பிச்சை எடுக்க எனக்கு தெரியல, அப்படிலாம் யாரும் சொல்லிக்கிட்டு தெரியல. இதுதான் டிஃப்ரெண்ட், இதுதான் சொல்ல வரோம். அதாவது உங்களுக்கு புரிஞ்சிக்க கஷ்டமாக தான் இருக்கும். போக நீங்கள் கேளுங்க, உங்களுக்கும் ஒரு நாள் புரிய வரும் கொஞ்சமாக. அப்புறம் கொஞ்சமாக அடுத்தடுத்து போகலாம் ஆட்டோமேட்டோ. ஆமாம், நம்ம அடுத்தடுத்து போகலாம். ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது முடிஞ்சிருச்சு, இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. அவங்க அந்த மாதிரி ஒரு சைட்டு ஓரமாக கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதறிக்கிட்டே இருக்கட்டும், கடைசி வரைக்கும் இப்படி தான், கடைசி வரைக்குமே பிக் பாஸை குறை சொல்லி தான் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் விஜய் சேதுபதி இதுக்கப்புறம் குறை சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டு அப்படி தானே சொன்னாங்க, கமல் ஒரு குடிகாரர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, குடிகார அங்கிள் மாதிரி அப்படியெல்லாம் அவங்க சொன்னாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து சொல்லுவாங்க, நாளைக்கு விஜய் சேதுபதி ஒரு குடிகார மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நடக்கும், நம்மளுக்கு தெரியும். அண்ட் இதுக்கு முன்னுக்கு துஷார் வந்து ஒரு 2-3 டாஸ்க் செஞ்சிருந்தார். ஒன்று மில்க் டாஸ்க்கு, இன்னொன்று வந்து ஜீன்ஸ் டாஸ்க்கு. நம்ம மில்க் டாஸ்க் வந்து நம்ம சரியாக பார்க்கல, பட் ஜீன்ஸ் டாஸ்க் நம்ம பார்த்தோம், உண்மையிலே சூப்பராக செஞ்சிருந்தார். அதே மாதிரி இதில் வந்து அவராக சூஸ் பண்ண முடியாத ஒரு இதில் வந்துட்டு அவர் வந்து ஆப்ஷன் கடைசி என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணி அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு பாருங்க. அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் டொமேட்டோ, நீ சொன்ன மாதிரி அவருக்கு கொடுத்த டைமில் வந்து அவர் சூஸ் பண்ணுங்க, அவர் அந்த இடத்துலேயே சொல்லியிருப்பார். நம்ம பிக் பாஸ் கிட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இப்போ 2 பேர் ஒரே விஷயம் சூஸ் பண்ணி வேணும்னு கேட்டாக்கா அது வந்து பிரச்சனை ஆயிடும். அவர் சொன்னபடி இருந்தாக்கா ஆளுக்கு 3 விஷயம் இருக்கிறதுனால 3 விஷயம் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கண்ணில் போடுறது, கண்ணில் போடுறதா, வாயில் போடுறது, மாஸ்க்கு வாயில் போடுறதுலாம் இல்லை, மாஸ்க்கு, யூனிஃபார்ம், அப்புறம் பேசாமல் இருக்கிறது. வாயில் போடுறதில்ல, வாய் மூடுறது, கண்ணு மூடுறது, மாஸ்க்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் சொல்லியிருப்பார். அப்புறம் பார்த்தாக்கா காம்படிஷன் இருக்கிறப்ப அந்த மாதிரி நம்ம போய் நம்மளோட அந்த பந்தியில் முந்தணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீங்கள் காம்படிஷன் இருக்கும். அந்த மாதிரி ஆளுக்கு கொண்டு வரத்தானே இவருக்கு தான் கிடைக்காம இருந்துச்சு, இவருக்கு தான் லாஸ்ட்டாக அதுதான் எடுக்கணும், வேறு வழி இல்லைன்னு இருந்துச்சு. ஆனால் அவர் சொன்னபடி கடைசியாக எல்லாம் டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஆப்ஷனில் 2 இருந்திருக்கு, மாஸ்க்கும் இதுவும். அவர் வந்து கடைசியாக எடுத்தனால சரி இதே எடுக்கலான்ட்டு அந்த ஷார்ட் ஆன் டைம்லேயே அவர் சொன்ன அதுக்கு ஒரு விளக்கம் பிக் பாஸ் கேட்குறப்ப அவர் சொன்ன இது வந்து பார்த்தாக்கா இதில் ஃபிக்ஸ் 100% இது நம்மளுக்கு ஒரு டவுட்டில் எடுக்கல, தெரிஞ்சுதான் எடுத்தோம், இது நம்மளால் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் எடுத்த மாதிரி தான் தெரிஞ்சு டொமேட்டோ. ஆமாம், இது நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லி தான் அவர் எடுத்தார். ஸோ அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஆமாம், அடுத்தது வேறு என்ன டொமேட்டோ, மொத்தத்தில் எல்லாம் அவங்கவுங்க ஜோடியாக் சைன் என்ன அதுபடி தான் போகிறாங்க. இவரோட ஜோடியாக் சைன் அதை கொஞ்சம் பேர் எடுத்துடல, அது சீக்கிரமாக பிடிச்சிட்டு கொண்டு வந்து இழுத்து அதையும் கொஞ்சமாக சொல்கிறோம் விட்டு. ஆமாம், ஏன்னா இவரோட ஜோடியாக் சைன் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு ஜோடியாக் நம்ம பார்த்தோம், பட் அது வந்து டபுள் கன்ஃபார்ம் ஆகலை. டபுள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா துஷார் பற்றி நம்ம சொல்கிறோம். இப்போதைக்கு வந்து அவரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து நம்ம எதுக்கு போக போகிறோன்னா, அதாவது ராத்திரி நடந்த அந்த சீன், அதாவது விஜய் நந்தினி அவங்களோட ஜோடியாக் வந்து நம்மளுக்கு தெரியாது, அவங்க என்ன கேரக்டர்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்மளால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும். இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம சொன்னோம்ல, நடிக்கிறதுக்கு ஒரு 6 பொறுப்பு இருக்காங்க, நடிக்காததுக்கு ஒரு 6 பொறுப்பு இருப்பாங்க. அந்த 6 பொறுப்பு நடிக்காதவங்க சில பேர் அதில் ட்ராமா பண்ணுவாங்க, சில பேர் வந்து காட்டுவாங்க. ஸோ இந்தமாரி விதவிதமாக இருக்கிறதுல அதில் 2 பேர் தான் ட்ராமா பண்ண மாட்டாங்க, நடிக்க மாட்டாங்க. 3 பேர், பைசஸ், அப்புறம் டாரஸ், அப்புறம் அக்வேரியஸ், இவங்கெல்லாம் வந்து நடிக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த 3 பேர்த்தில் 2 பேர் எடுக்கணும்னா ஒரிஜினல்னு சொல்லி
அப்பப்போ பைசஸ் வந்து உலகத்துக்காக ஃபேக்காக கூட இது பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து ஒரிஜினல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக கூட பண்ணாதவங்க வந்து டாரஸ் அண்ட் அக்வேரியஸ். ஸோ இந்த ஜோடியாக் வந்து இவங்க இருக்கவே முடியாதுன்னு நம்மளால் அடித்து சொல்ல முடியும். ஆமாம், ஏன்னா வந்து ஆல்ரெடி பேமெண்ட்ஸ் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி விட வந்து வாழ்கிறதுக்கு முறை இப்படி தான் வாழணும்னு ஒரு லிமிட் வச்சுட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் குட் குவாலிட்டிஸோட வாழ்கிறது வந்து சில ஜோடியாக் இருக்குது. அப்படின்னு பார்த்தாக்கா சிலதுன்னா அது 2-3 தாண்டாது, அவ்வளோதான் ஜோடியாக் இருக்குது அந்த மாதிரி ஆளுங்க. அப்படின்னு பார்க்குறப்ப கோடியா, அதாவது இந்த உலகம், இந்த இடம், இந்த மக்கள் ஏன் அப்படி இருக்காங்கன்னா இப்போயும் அவங்களுக்கு கொஞ்சமாக புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஆளுங்கனால தான், இந்த மாதிரி கேடு கட்ட ஆளுங்கனால தான் அப்படி இருக்குதான்னு மட்டும். ஆமாம், அதுதான் உண்மை. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, விஜய் நந்தினி என்னென்ன கற்றுனாங்க, அதில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்க வந்து நம்ம வந்து தூங்கிட்டோம், நம்ம வந்து பார்க்கல, நம்ம லைஃப் பார்க்கல, ஆனால் நம்ம எபிசோட் தான் பார்த்தோம். அப்புறம் சில கிளிப்ஸ் வந்து நம்ம டிக்டாக்ல பார்த்தோம். ஸோ அதை வச்சு நம்ம சொல்கிறோம். ஏன்னா எபிசோடில் வந்து கட் பண்ணி காட்டினாலும் அவங்க பேசின வார்த்தைகள் வந்து யாரும் கட் பண்ணி காட்ட முடியாது. ஸோ என்னென்னா அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, அன்பு வந்து நான் கொடுக்குறேன், அது வந்து உண்மையானது, நீங்களாம் வந்து அதை வந்து ஃபேக்காக பார்க்குறீங்க, நான் வந்து உங்களை ஒரு பாராட்டி இது பண்ணேன்னா அதை வந்து நீங்கள் வந்து நான் வந்து உங்கள் மேலே வந்து உங்களை வந்து காக்கா பிடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து லவுடாக அதை வந்து சொல்லியிருப்பாங்க, அக்ரெசிவாக சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்த. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதெல்லாம் கொண்டென்ட் ஆச்சு, நான் கொண்டென்ட் பண்ண வரல, நான் என்னை காட்ட தான் வந்தேன், நான் வந்து இப்படி தானே காட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து கலையரசன், அதாவது ஜெமினை, அவர் வந்து பவர்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது அவருக்கு பவர் இருக்கான், அவருக்கு வந்து மகாசக்தி இருக்கான். அந்த மகாசக்தியை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க இன்னொரு சக்தி, அதனால் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் வந்து நீ தான் வின் பண்ணுவேன், ஏன்னா இது வந்து வின் பண்ணுவேன்னு நிறைய பேர் சொல்லிப்பாங்க. ஏன்னா வந்து உள்ளே சொல்லி அனுப்பியிருப்பாங்க, இவங்க தான் நீங்கள் இவ்வளோ தான் வருவீங்க அப்படி கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கனாலே அந்த மாதிரிலாம் இவங்க சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பாயிண்ட் என்னவாக இருக்கும்னா, அவங்க உண்மையாக இருக்காங்க, மற்ற யாருமே இங்கே உண்மையாக இல்லை. 19% இங்கே உண்மையாக கிடையாது, இவங்க ஒண்டி தான் உண்மையாக இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் வந்து நடிக்கிறாங்க, இவங்க ரியாலிட்டியில் இருக்காங்க, இவங்க கண்டென்ட் பண்ணவே இவங்களுக்கு பிடிக்காது. இதுதான் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆமாம், அவங்க சொல்கிற விஷயம் வச்சு பார்த்தாக்கா அப்படி தான். ஏன்னா வந்து இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுது. அதாவது இவங்களுக்கு அது அவருக்கு ஜெமினிக்கு மகாசக்தி இருக்குது, இவருக்கு சக்தி இருக்குன்னா கோவிட் டைமெல்லாம் எங்கே பூ பறிக்கையா போயிருந்தீங்க அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுது. கோவிட் டைமில் வந்து உங்களோட சக்தியை வச்சு கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாம். கோடிக்கணக்கான லட்சம் பேர் செத்தாங்களே, அப்போ அவங்களோட நல்ல உள்ளத்தை எடுத்து கொண்டு வந்து அடமாடம் வச்சு காப்பாற்றிருக்கலாமா, அப்போ எங்கே போனீங்கன்னு தான் கேட்கணும்னு தோணுது. லெட்டமேட்டோ ஆமாம், அது நான் மறந்துட்டேன், ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுதான் இவங்களோட கண்டென்ட் பண்ண அவங்க வரல தெரியுமா. ஏன்னா அவங்க வந்த இடம் எது தெரியுமா, கோவிலுக்கு எவனாவது கண்டென்ட் பண்ண வருவானா. ஆமாம், ஏன்னா இவங்க அன்பை வச்சுட்டு ஒன்றுத்தையும் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி. அதனால தான் நம்ம வெளியே போய் வேறு பிடிங்கலான்னு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லணும்னு தோணுது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பு வச்சு நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அதே கேன்சரு அர்ச்சனாவை சொல்கிறேன், அவங்க அன்பு வச்சு வந்திருக்காங்க. ஓகே, அவங்க வந்து அன்பு வச்சு வந்தாங்க. ஆமாம், ஓகே, அது அவங்களோட கேரக்டர் தான், ஒன் ஆஃப் த கேரக்டர் அவங்கக்கிட்ட இருக்கிறது. அவங்க வந்து அம்மானு அவங்க நினச்சிப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து பாசமாக இருப்பான்னு நினச்சிப்பாங்க. அது எல்லாமே ஓகே, அவங்க சென்சிட்டிவ் தான், அவங்க அழுவாங்க தான், அதுவும் தான் ஆதிரையும் அதே தான். ஸோ இந்த மாதிரி தான் அவங்கெல்லாம் நினச்சிப்பாங்க. அதனால அது அவங்களோட ஒன் ஆஃப் கேரக்டர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க வந்து நான் கண்டென்ட் பண்ண வரலன்னு அவங்க எந்த இடத்துலையுமே சொல்லலை. ஏன் ஆதிரை கூட சொல்லலை. ஆமாவா பொட்டேட்டோ? ஆமாம் டொமேட்டோ. ஏன்னா அவங்க எந்த இடத்துலையுமே வந்து நான் கண்டென்ட் பண்ண வரலன்னு சொல்ல. நான் நினைக்கிறேன் இப்போ 9th சீசன் தானே, 9th சீசன் வரைக்கும் எவனுமே அவன் வாயிலிருந்து நான் கண்டென்ட் பண்ண வரலன்னு யாருமே சொன்னதே கிடையாது. ஃபஸ்ட்டு பர்சன் இவங்க தான். இவங்க யார் கூட மேட்ச் ஆகுறாங்க, ஏன்னா இவங்க ஜோடியாக் சைன் நம்மளுக்கு தெரியாது, அதனால நம்ம அதை கொஞ்சம் பார்ப்போம். யார் கூட இவங்க மேட்ச் ஆகுறான்னு எனக்கு என் எண்ணத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி யார் கத்துவா, அக்ரெசிவாக யார் அதிகமாக இருப்பான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரியஸ், ஸ்கார்பியன். அக்ரெசிவ்னு பார்த்தீங்கன்னா ஏரியஸ், ஸ்கார்பியன் தான் ரொம்ப இருப்பாங்க அக்ரெசிவாக சொல்லணுன்னா. அதே வந்து அந்த அக்ரெசிவில் ஒரு தன்னை நல்லவனாக காட்டிக்கிறது வந்து ஏரியஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. கெட்டவனாகவே அவங்க காட்டிக்க கூட பண்ணுவாங்க தான். ஏன்னா வந்து அவங்க அழகுன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அசிங்கம்னு சொன்னாங்க கூட, அவங்க அசிங்கம் தான் சொல்லுவாங்க ஏரியஸ். அதாவது ஸ்கார்பியன்கிட்ட அவங்க அழகு அசிங்கம்னு சொன்னாக்கா அவங்க அசிங்கத்தை விட்டுட்டு அந்த அழகை மட்டும் தான் எடுப்பாங்க. அப்போ ஏன்னா வந்து நம்ம பீப்பர் மென்சஸில் எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்கிறப்ப கேடு கட்டாலும் சில ஜோடியாக்கு வந்து கொஞ்சம் மோசமாக பேசியிருப்போம். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஏன் பீப்பர் மென்சஸ் இப்படி சொல்லணும்னா அவங்ககிட்ட குட் குவாலிட்டி அறவே இல்லைன்னுட்டு. அப்போ அவங்கள அந்த மாதிரி ஆளுங்களை தான் இந்த மாதிரி சொல்கிறோம், அது சொல்லணும்னு தோணுச்சு மட்டும். ஆமாம், ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜோடியாக்கு வந்து அக்யூரேஸ்னு சொல்லியிருப்போம், அவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்ல கேரக்டர் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டுலேயே அவங்கக்கிட்ட கொஞ்சம் தான் நல்ல கேரக்டர் இருக்குது. அப்படியே அவங்க முழுசாகவே வந்து உரிச்சு வச்ச நல்லவங்கலாம் யாருமே உலகத்தில் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டுலேயே அப்படி இருக்கிறப்போ லாஸ்ட்டில் இருக்கிறவங்க என்ன படி கேவலமாக இருக்கணும். ஆமாம், ரொம்ப பட கேவலமாக இருக்கணும் டொமேட்டோ. தொண்டையை செத்துருச்சு பேசி இந்த மாதிரி ஆளுங்களை பற்றி. ஆனால் பேசணும் தான், தெரிய வைக்கணும் தான் டொமேட்டோ. இல்லை இந்த மாதிரி ஜோடியாக்கில் இத்தனை வகை இருக்குது, ஒரு சம்பவம் நடக்கிறப்பையும் அதுக்கு சம்மந்தப்பட்ட இவங்க ஜோடியாக்கில் இது இருக்குன்னு அப்படின்னு நம்ம பேப்பர் நோட்ஸ் வச்சு சொல்லுவோம். அது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா உங்களை சுற்றி இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி நாளைக்கு பிச்சை எடுக்க போகிறோன்னு சொன்னால் கூட நீங்கள் விட்ருங்க தயவு செஞ்சு போட்டோன்னுட்டு. ஏன்னா அவங்க இருந்து யாரையும் காப்பாற்ற போகிறதா யாருக்குமே எந்த யூஸும் இல்லை. அவங்க அன்பு அவங்களே வச்சுக்கிட்டுமே பத்திரமா லோக்கரில்.
ஆமாம், ஏன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரியே விஜய் நந்தினி கேரக்டர் நம்மளுக்கு தெரியாது, ஜோடியாக் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து கெஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஜோடியாக் தெரிஞ்சு வச்சுருக்கோம். கெஸ் தான் பண்ண முடியும், டபுள் கன்ஃபார்மாக இவங்க அதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தாங்கன்னா டபுள் கன்ஃபார்ம் சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியல. ஆனால் நம்ம தெரிஞ்சு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஸ்கார்பியனை தான் நம்ம நினச்சி வச்சுருக்கோம். அதாவது ஒரு கெஸ்ஸிங்கில் எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்ல, அது ஒன்று. இன்னொன்று வந்து இதெல்லாம் கொண்டேனா இதுக்கெல்லாம் கொண்டேனா பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று கத்திக்கிட்டு இருந்தாங்களே, இதை தான் அர்ச்சனா வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அர்ச்சனானா நீங்கள் அந்த ஆரி சீசனில் உள்ள அர்ச்சனாவில் நம்ம சொல்கிறது வந்து மாயா சீசனில் உள்ள அர்ச்சனா. அந்த அர்ச்சனா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்களாம் மனுஷங்களா அப்படி கத்தி ஒரு அக்ரெசிவ் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸ்கார்பியனுக்கு அக்ரெசிவ் வந்து அதிகமாக இருக்குது, அது ஒரு விஷயம். இன்னொன்று, ஸ்கார்பியன்ட்ட போயிட்டு நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்லுவாங்க, ஆமாம்ல நான் க்யூட்டாக இருக்கேன், நான் அழகாக இருக்கேன், நான் சின்னதாக இருக்கேன், நான் குட்டியாக இருக்கேன், இப்படி பல விஷயங்கள் எடுத்து வச்சுருவாங்க. அது வந்து அர்ச்சனா அதை பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே தான் வந்து இவங்க வந்து மொதல் நாள் வந்து பிரவீன் காந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ பிரவீன் காந்தி சொல்லுவார், இந்த மாதிரி வந்து பொண்ணுங்க வந்து உங்களை பார்த்து அழகாக இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஓடிட்டு இருந்திருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அவங்க சொல்லுவாங்க, இல்லை என்ன பொண்ணுங்க அழகாக இருக்க சொன்னாங்க, என் கண்ணு அழகாக இருக்க சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கல. இங்கே யாரும் வந்து இங்கேயும் நிறையா கேர்ள்ஸ் இருக்காங்க, இங்கே யாரும் வந்து உன் கண்ணு அழகாக இருக்கும், மூக்கு அழகாக இருக்குன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அவங்க சொன்னாங்க, அவங்கள பார்த்து சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஸோ மேபி அவங்க எண்ணத்தில் வந்து அவங்க அழகுன்னு நினைக்கிறப்பவே அவங்க வந்து எந்த மாதிரி ஜோடியாக் சைனாக இருப்பாங்கன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். மற்றபட்ட அவங்க வந்து கொஞ்சம் கேட்டுக்கிட்ட கேஸோட எக்ஸாக தான் இருக்க முடியும். ஏன்னா வந்து அவங்க யார் இது காந்தி டைரக்டர், அவங்க வந்து நார்மலாக ஒரு ஃபேக்டாக தான் நிறையா அவங்க ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. அப்போ ஃபேக்டாக பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. அப்போயே அவங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய அந்த இடம் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இந்த மாதிரி ஏதாவது டாபிக் பேசிகிட்டு இருக்கிறப்ப இவங்களோட அட்டென்ஷன் இவங்களோட அட்டெண்டன்ட் எல்லாமே அந்த இடத்துல கொடுத்துருவாங்க. ஏன்னா கேமரா அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப எங்கே அவங்க சைட் மட்டும் போயிருமோ அந்த மாதிரி விஷயம் கவனிச்சா இங்கே கேமரா அட்டென்ஷனுக்காக பண்ணுறாங்கன்னு தான் பதில் வருது இல்லை டொமேட்டோ. ஆமாம், அது வந்து பதில் வருது. ஏன்னா வந்து நம்ம இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஸ்கார்பியனுக்கு மேட்சான விஷயம் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இதை சொல்லிட்டோம். ஸ்கார்பியன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு குழந்தைன்னு தன்னை உணருவாங்க, குழந்தையாகவே உணருவாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சீசனை விட இந்த சீசனில் வந்து கொஞ்சம் மோசமான விஷயம் இருக்குது. அதாவது என்னென்னா, வாட்டர் இல்லை, கட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம குளிக்க முடியாது, பாத்ரூம் கூட போக முடியாது, பல்லு கூட விளக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து தான் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முந்தானத்து அவங்க அழுந்ததுக்கு அப்புறமே, அந்த சபரி விஷயத்தில் அழுந்ததுக்கு அப்புறமே அவங்க வந்து கூலாகிட்டு அப்போ கனி வந்து அவங்கள இது பண்ணோன்னே இவங்க வந்து டக்குன்னு வந்து கனி வந்து அங்கே உட்காந்துருக்கிறப்ப கனிக்கிட்ட வந்து கட்டி பிடிச்சி உருளுவாங்க. அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அக்கான்னு நடிச்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க நம்ம குளிக்காமல் இருக்கோம், உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களும் குளிக்காமல் இருக்காங்க, ஒரு வேர்வையில் வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு இருக்கிறப்ப கட்டி பிடிச்சா எவ்வளோ கசகசன்னு இருக்கும். இந்த சீசன்லேயே இத்தனை பேர் வந்து இருக்காங்க, யாருமே அந்த அளவுக்குலாம் வந்து பண்ணுறதில்ல. கட்டி பிடிச்சாலும் இப்படியெல்லாம் பண்ணுறதில்ல, அப்படி மேலே போயிட்டு உளுந்துக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணலை. ஆனால் அதை அவங்க பண்ணுறாங்க. இதில் இன்னொரு ஸ்கார்பியன் இருக்காங்க, அதுதான் வந்து கானா வினோத். மேபி இவங்க ரெண்டு பேத்துக்கும் மேட்ச் ஆகுதா பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்டம் நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து அம்மா ஃபீலிங் வந்துருச்சு, ஏன்னா எங்கள் அம்மா வந்து இப்போ தான் இறந்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணி அழுதுருப்பார். ஸோ அந்த கட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, சந்தோஷப்படுங்க நீங்கள் அம்மா கூட இருந்தீங்கன்னு, எனக்குலாம் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன் அங்கே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ஏன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து சொல்லணும்னா அம்மா பாசம் இருந்து அந்த சில பேர் ஃபேக்காக இருப்பாங்களே. இப்போ போன வீடியோவில் டாக்டர் சொல்லியிருப்போம், அந்த மாதிரி இல்லாத ஆளுங்க. அதனால அது ஒன்று அந்த இடத்துல சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஆமாம் இங்கே ஒன்றும் கலந்து பேசுகிற ஒரு தன்மை இருக்குது. ஆனாலும் அட்டென்ஷன் கொஞ்சம் இதை கொஞ்சம் அதை கொஞ்சம் இந்த மாதிரி சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நடிப்பு, கொஞ்சம் அது கொஞ்சம் அட்டென்ஷன், கொஞ்சம் உப்பு காரம் புளி எல்லாத்தையும் போட்டு தான் ஒரு இடத்துல பேசுகிறப்பே அவங்க இந்த மாதிரி பெர்ஃபார்ம் தான் பண்ணுவாங்க, நடிக்கிற பொறுப்புங்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா. அப்போ அவங்க அந்த இடத்துல அவங்களோட நடனம் அதெல்லாம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்திங்கனாவே கூடியாக தான் இருக்கும் அந்த இடத்துல. அதுதான் அது மட்டும். ஆமாம், அதுதான். ஸோ இவ்வளோ விஷயம் மேட்ச் ஆகுது, அதுக்காக இவங்க ஸ்கார்பியன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி விஷயங்கள் வேறு ஜோடியாக கூட பண்ணுவாங்க. ஆனால் அதனால தான் நம்மளால் டபுள் கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் ஒரு நாள் அவங்க ஸ்கார்பியன்னு தெரியுதான்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க வெளியே ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வெளியே ஆகிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜோடியாக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக ஒரு விஷயமா நம்ம பார்க்குறப்போ, ஒரு ஷோன்னு வந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டென்ட் பண்ணுங்கள், ஷோக்காக நீங்கள் கண்டென்ட் பண்ணுங்கள், அப்புறம் நீங்களாக இருங்க அப்படின்னு தான் இந்த பிக் பாஸ் ஷோ பொறுத்தவரை இருக்கும். கண்டிப்பாக அப்படி இருக்கிறப்ப கண்டென்ட் நான் பண்ண வரலைன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கேவலமான பொய். ஆமாம், ஏன்னா வந்து அந்த லவ் டு அவர் உருட்டுன்னு சொல்கிறார், அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து பேசுகிறப்ப இன்டர்வியூ எடுக்கிறப்ப எல்லாமே தெளிவாக எல்லாமே சொல்லி ஒரு குழந்தைய தூக்கி உள்ளே போட்டிங்களேன்னு கேட்குறது தான் தோணுது. ஏன்னா வந்து இங்கே வந்து அப்பப்போ வந்து குழந்தைய மாறுறது வந்து சகஜம். ஏன்னா வந்து திடீர்னு தப்பு பண்ணிட்டா அவர் பஞ்சாயத்துக்கு போய்ட்டு என்ன நடக்கும், அவர் என்ன கேட்பாருன்னு தெரியல, அந்த ஒரு பயத்தில் எல்லாம் வந்து அந்த குழந்தையாகி நடிப்பாங்க. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக குழந்தைய நடிக்கிற ஆளுங்களை தூக்கி போட்டால் இதுதான் கடைசியாக இருக்கும் நடிப்புனால மட்டும். ஆமாம், அவங்க மட்டும்தான். அப்புறம் அவங்க வந்து அந்த சண்டையில் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, கெமி நான் உன் ட்ரெஸ்ஸை பற்றி ஒரு கட்டம் தான் சொன்னேன், உன்னை காக்கா பிடிக்க சொல்லலைன்ட்டு. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன், இந்த வீட்டில் வந்து அப்சரா அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ அவங்க பார்வதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டென்ட் பண்ணுறாங்க, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க கண்டென்ட் பண்ணுறாங்கன்னு ஊருக்கே தெரியும், அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியும். அவங்க வேணுமேனே தான் வந்து வம்பிழுக்கிறாங்க, ஏன்னா அவங்க ஏரியாஸில். ஸோ அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, அவங்க கண்டென்ட்காக மாயா மாதிரி. ஸோ அவங்க அப்படி தான் பண்ணுவாங்கன்னு அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. திவாகரும் அதுதான் பண்ணுறாருன்னு வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும்.
ஸோ அப்படி தெரிஞ்சும் அவங்க சொல்லுவாங்க அந்த கட்டத்தில் கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க இந்த வீட்லேயே நீ தான் உண்மையாக இருக்கேன்னு. இது எவ்வளோ பெரிய பொய் பார்த்தீங்களா? ஆமாம், கண்டென்ட் பண்ணுற ஆளுக்கிட்ட போய் சூடத்தில் அடித்து நான் சொல்கிறேன் நீ தான் உண்மை, நான் உலகத்தில் பார்த்ததேன்ட்டு உண்மையாக இருக்கிற ஆளுக்கிட்ட போய் சொன்னால் அது வேறு. ஓகே, ஏன்னா உண்மையாக இருக்கிற ஆளுக்கிட்ட போய் பொய்யா இருக்க சொன்னால் தான் அது போய். கண்டென்ட் பண்ணுற ஆளுக்கிட்ட கண்டென்ட் பண்ணுறதானே சொல்லணும். அது கண்டென்ட் பண்ணுற நீ நல்லானும் சொல்லலை, நல்லா இருக்கு உன்னோட எல்லாம் செய்யணும்னு சொல்லலை, உண்மையாக இருக்குன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல இந்த பதில் செட் ஆகாத. எல்லாட்டுமேட்டோ செட் ஆகாத ஒரு பதிலை கொடுத்துட்டு கடைசியாக சொல்லு அது என்னன்னே புரியல. அதான் நடிப்பு எல்லாட்டுமேட்டோ. அதனால தான் பார்வதிக்கே தெரியும், நம்ம அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 நாளே அவங்க சொல்லிட்டாங்க நான் கண்டென்ட் பண்ணுவேன், என்னோட ஸ்ட்ராட்டஜி இதுதான்ட்டு. அப்போ அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து இங்கே உண்மையாக இருக்க வரல, கேம் விளாட வந்திருக்கோம், கண்டென்ட் பண்ண வந்திருக்கோன்ட்டு. ஸோ அப்போ அவங்க கிட்ட சொல்கிறப்ப அதனால தான் அவங்க கேட்டுட்டாங்க உனக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் தேவைப்படுது, நீ தெரப்பியெல்லாம் போறியா இல்லையான்னு கேட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம வேலையாக எல்லாம் பேசி இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு சொல்லி ஒத்துக்கிட்டு வந்து இங்கே நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இவங்க ஒத்துக்கிட்டு வந்து என்ன கேடுக்கு என்னையும் சாவடிக்கிறது இல்லாமல் வீட்டில் உள்ள அந்த டைம் வேஸ்ட் பண்ணி மற்றவங்க எதாவது கண்டென்ட் பண்ணி ஏதாவது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாம் ஒரு வேலையாக வந்திருக்காங்க. எல்லாத்தையும் கெடுத்து நான் பிபிஎஃப் மன்சச்சில் வந்து 1 hour எபிசோட் தான் பார்க்க முடியுது, லைஃப் பார்க்க முடியல ஒரு எத்தனை மணிக்கு அப்புறம். ஆனால் வந்து பார்க்க வேலை இது நம்மளுக்கு முக்கியமான வேலை இல்லாதனால. அப்போ அந்த 1 hour எபிசோட்லேயே அவ்வளோ நேரம் கட் பண்ணி காட்டியிருந்தாங்கன்னா அங்கே லைஃப்பில் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு நினச்சாலே அது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே எந்த விஷயமா இருந்தாலும் போர் அடிச்சிடும். ஒரு அளவு ஒரு படமாக இருந்தாலும் ஒரு நல்ல படமாக இருந்தாலும் திருப்பி அதே போட்டு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. நிறையா 10,000 20,000 தடவை அந்த மாதிரி இங்கே ரொம்ப நேரம் போனது வந்து அங்கே வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருக்காங்க. நினச்சாலே தண்ணி இல்லை, தண்ணி தகமாக இருக்குது, அதெல்லாம் தாண்டி நினச்சாலே கொஞ்சம் கொடுமையான வாழ்க்கையாக தான், கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குல்ல டொமேட்டோ. ஆமாம், ஏன்னா வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க. உண்மையாலே இந்த சீசனில் தான் சர்வைவல்னால் என்னென்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு தண்ணி விஷயத்தை கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உடம்புக்கு வந்து தண்ணி தேவை, இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறதே தண்ணி தான். ஸோ தண்ணி இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ஆனால் அதில் வந்து அவங்க கையை வச்சு ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும். ஸோ உலகத்திலே நீ மட்டும் தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கியான்னு கேட்கணும்னு தோணுது அந்த ஆளை. ஏன்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகுவாங்க எல்லாருமே பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்களா? யாருமே ஆகலை. நம்ம கண்டிப்பாக அதை தான் நம்ம போன இதிலே சொல்லியிருப்போம். அவங்க ட்ராமாவான ஒரு ஆள் தான், அதுக்குன்னு நீங்கள் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய ஆள் கிடையாது. அப்படி இருந்தால் இந்த சேனல் வந்து கூப்பிட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே செக் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இங்குள்ள எல்லாருமே ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் கம்ப்ளீட் நடிப்பு தான் நடிச்சிட்ருக்கீங்க, நம்மளால் சொல்ல முடியும் கன்ஃபார்மாகவே. ஸோ அவங்க நடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து அவ்வளோ தெரியாத ஆள், அதனால் வந்து நீங்கள் 1 வாரம் தான் இருப்பீங்க, ஸோ வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் பிக் பாஸ் டீம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, போகிறப்ப நம்ம ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு போகிறாங்க போல். இன்னொரு ஸ்கார்பியன் கூட மேட்ச் பண்ணணும்னு பார்த்தா உங்களெல்லாம் வச்சு செய்ய போகிறேன்னு சொல்கிற ஐஸ்வர்யா தத்தா இருக்காங்கல்ல, அதே மாதிரி இவங்க சொன்னாங்க உங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன்னு சொன்னாங்க. இவங்க உண்டு இல்லைன்னு ஆக்கிற வரைக்கும் எல்லோரும் கை பூ பறிச்சிட்ருக்கோம். அப்புறம் போலீஸ் வந்து இவங்களை வந்து பார்த்துக்கிட்டு வாயை பிறந்து பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. ஆமாம், ஏன்னா வந்து இங்கே தான் மகா சக்தியை வச்சுருக்கிற ஆளை கூட வச்சுருக்காங்களே, அந்த சக்தியை வச்சு எங்கள் அதாவது எங்கள் குற்றவாளியாக இல்லைன்னு நிரூபிச்சுப்பாங்க டொமேட்டோ. ஆமாம், அது ஒன்று. இன்னொன்று வந்து அடுத்தவங்க இவங்களுக்கு அவ்வளோ மனசு நல்ல மனசாமே. அவங்க தான் சொன்னாங்களே உப்பு சாப்பிட்றப்ப அவங்களுக்கு அப்படியே பதறி போயிடுச்சான். அவங்க வந்து அங்கே நிற்க முடியலையா, அப்படியே தலை சுற்றி கீழே உழுவுல. அதே மாதிரி உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன்னு சொன்னாங்க. அதையும் ஒன்றத்தையும் பண்ணல, எல்லாமே வாயை பேச்சோட அழுவுற தண்ணி மாதிரி போச்சு. ஆமாம், அழுவுற தண்ணி, ஊற்று தண்ணி, எந்த தண்ணி, அந்த தண்ணி, நல்ல தண்ணி, கெட்ட தண்ணி, அந்த பாட்டு மாதிரி ஆயிடுச்சு பாரு கிடச்சி, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது அவங்க எவ்வளோ நேரம் பேசுகிறாங்களோ அந்த மாதிரி பிபி பண்ண வச்சுன்னா அவ்வளோ நேரம் டைம் ரீச் பண்ணிடுவோம் போல, நம்மளும் ஒரு வெற்றி எடுத்துருவோம்னு நினைக்கிறோம் டொமேட்டோ. இந்த மாதிரி கருமத்தை பேசுகிறதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் கடைசியாக அவங்க பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு எவ்வளோ நேரம் பேசுனாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, ஏன்னா நம்ம லைவ் பார்க்கல, எபிசோடில் தான் பார்த்தோம். ஆனால் நம்ம டிக்டாக்ல ஒரு கிளிப்ஸ் பார்த்தோம். அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிக் பாஸ் சொல்லுவாங்க உங்கள் லெஃப்ட் சைடில் கதவு இருக்கும், நீங்கள் திறந்து போகலாம்னு சொன்ன கையோட அவங்க மூஞ்சில் ஒரு மரண பயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது போகலாமா என்ன சும்மா சீன் போட்டால் அதுக்குள்ளே பண்ணிட்டானுங்கன்னு மாதிரி அவங்க ஃபீலிங் இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஸோ இவங்களை எப்படி கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஸ்கார்பியனில் தான் வந்து நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சட்டர்டே, அதாவது இன்றைக்கி இந்நேரம் இந்த ஷோ ஓடிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கட்டத்தில் வந்து கண்டிப்பாக கூப்பிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்களை கூப்பிட்டுட்டு இவங்களை வந்து கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ஏன் எதனால் நீங்கள் வெளியானீங்கன்னா. அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க நான் தெளிவாயிட்டேன் சார், இப்போ நான் வெளியானோன்னு தெளிவாயிட்டேன் சார் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்தமாரி ஆளுங்க கூட என்னால் இருக்க முடியாது சார், என்னால் வாழ முடியல சார்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இவங்க நல்ல மனசுக்கு தூக்கி ஒரு பெரிய அவார்டு தூக்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் தூக்கி கொடுத்துருவாரு விஜய்ஸ். அப்படியே அந்த வீக்கெண்டு தான் தெரியும் அதை என்னத்துக்கு ஓடிட்டுருக்கோம் டொமேட்டோ. ஏன்னா இங்குள்ள நம்ம சொன்ன மாதிரி கனியாக இருக்கட்டும், இல்லை கமரூடினாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வேறு ஜோடியாக் தான். இவங்களுக்கெல்லாம் இவங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ வெளியவாக இருந்தால் சாத்தி விட்டுருப்பாங்க. ஆமாம், ஏன்னா வந்து ஏன் அப்படி பிபி மனசு சொல்கிறோன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, வெளியே உலகம் வாழ்க்கை வேறு, இங்கே பிக் பாஸ்னு ஒரு ஷோ வேலைக்கு போகிறோம், அங்குள்ள வாழ்க்கை வேறு. ஏன்னா அங்குள்ள ஒருத்தவங்க சொல்லி செய்கிறோம், இங்கே வந்து நம்மளோட ஃப்ரீடம் கவர்மெண்ட் இருக்கிறதுனால அந்த கவர்மெண்ட் சொன்னபடி எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யாமல் நம்மளுக்கு மற்றபடி கொடுத்த ஃப்ரீடமில் வாழ்கிறோம். அங்கே வந்து அதே கவர்மெண்ட் கணக்கு தான், ஆனால் அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ரிக் ஆகிட்டு இன்னும் குட்டியான ஸ்பேஸில் சின்ன இடத்துல சுற்றிக்கிட்டு எதுவுமே இல்லாமல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அதனால் ரெண்டுமே சேம் இல்லை தானே டொமேட்டோ.
ஆமாம், சேம் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து அதிகமாக ஸ்கார்பியன் தான் தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஜோடியாக் சைன் அவங்க தான். ஸோ அவங்கள தோணுச்சு. செகண்ட் வந்து லியோ தோணுச்சு. ஏன்னா லியோ ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மதுமிதா, அதாவது பிக் பாஸில் வந்த மதுமிதா கையை அறுத்துட்டு வெளியே வந்து இந்த மாதிரி எல்லாம் என்னால் இவங்க கூட இருக்க முடியாது, இவங்க மனசாச்சு இந்த மாதிரிலாம் பேசினனால செகண்டாக அவங்க தோணுது. பட் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கார்பியன் தான் வச்சுருக்கோம். என்றைக்காவது அவங்க பர்த்டே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை பற்றி போடுவோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க அவங்க தம்பியை படிக்க வச்சு எல்லாமே பண்ணி, ஆனால் தம்பி பேருக்கு தான் தம்பி கூட இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இந்தமாரி ரியல் லைஃப்பில் அவங்க இருந்தாங்கன்னா தம்பி என்ன யாருமே கூட இருக்க மாட்டாங்க. ஆமாம், ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க? ரியல் லைஃப்பில் தான் வந்து போன நாயின்னு சொன்னாலும் தானே டொமேட்டோ. அப்போ போன நாயெல்லாம் என்ன கதியில் இருக்கும் இந்த மாதிரி இருந்தாக்கா? அப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எதுக்கும் நியாயம் தட்டி கேட்குறவங்க இவங்களை நியாயத்தை தட்டி கேட்டு அந்த மாதிரி எங்கே ஒப்படைக்கணுமோ அங்கே ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லணும்னு தோணுது. ஏன்னா வந்து சும்மா இதை வந்து சும்மா சொல்லணும்னு தோணுது. உண்மையாக பார்த்தாக்கா தெளிவான பைத்தியம்னு சொல்லுவாங்களே, பைத்தியம் தூங்குறவனு கூட நடிக்கலாம், தூங்குறவங்க நடிக்கிற நினைக்க முடியாது. அந்த மாதிரி தான் அதெல்லாமே நடிப்பு மட்டும் மொத்தத்தில் ஒரு இதாக நிச்சயமாக கடைசியாக சொல்ல முடியும். நம்ம பீப்பிள் சச்சினால இல்லை டொமேட்டோ இது வந்து நடிக்காத பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் ஓவியா கூட இந்த மாதிரி 1 hour எபிசோடில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஓவியா கூட இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் பண்ணியிருப்பாங்க, அவங்கள என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க 1 hour எபிசோடில் மட்டும். இது 24 hours இருந்திருந்தா இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படியெல்லாம் அவங்கள டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போகிற வர இடத்துலலாம் அந்த மாதிரி பேசினா கண்டிப்பாக இருக்கும் தான். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு நடந்த விஷயம். ஆனால் இவங்க வந்து 4 நாளில் யாருமே அவங்கள பற்றி குறையா ஒன்றும் பேசலை. பின்னாடி ஒன்றும் நந்தினி இப்படி நந்தினி அப்படி யாருமே பேசலை. நம்ம பார்த்த வரைக்குமே நந்தினி எப்படின்னு அவங்க பேசுனாங்கன்னா பின்னாடி டக்குன்னு அவங்க எழுந்திரிச்சு வந்து யோகாலாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பாவம் அவங்க கதையை கேட்டதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் த்ராமா இது பண்ணியிருக்காங்க போல். இப்படி தான் பேசுனாங்களே தவிர அவங்கள பற்றி யாரும் பேட்டாக பேசவே இல்லை. ஆனால் அதுக்கே அவங்க வந்து இவ்வளோ ஒரு சீன் போட்டாங்கன்னா இவங்க எப்படியாப்பட்ட நடிப்பு அரக்கனாக இருக்கும், அரக்கியாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியல. பறக்கிற வாட்டர் ஸ்டார் தான். நீ தப்பாக சொல்கிற டொமேட்டோ. இந்த மாதிரி பெர்ஃபார்முக்கு நீ சொல்கிற இந்த மாதிரி பெர்ஃபார்முக்கு எந்த வாட்டம் கிடைக்காது டொமேட்டோ. ஆமாம், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அவர் வந்து நாள் இன்ட்ரோ கொடுத்தோன்னே விஜய் சேதுபதி கூட இருக்கிறப்ப நம்ம கம்யூனிட்டியில் போட்டுட்டோம். அவர் வந்து ஒரு ஜிபி முத்து அப்படி சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். 1 hour எபிசோட் பார்க்குறீங்களோ இல்லையோ, நாங்கள் லைவ் பார்க்குறோம். ஒரு 9:30 மணி வரைக்கும் நாங்கள் லைவ் பார்த்துட்டு தான் படுப்போம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் லைவ் பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த டைமில் நம்ம பார்க்குற வரைக்கும் அவர் தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டரே உண்மையிலே. ஆமாம், அவர் பண்ணுறது தான் ரொம்ப அநியாயமாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா வந்து அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏரியஸ் அவங்க ஆர்ட்ஸில் இருந்தாக்கா ரொம்ப நிறையா பண்ணுவாங்க. ஆர்ட்ஸ்க்காக அவங்க உயிர் கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கட்டம் பார்த்தாக்கா இவர் கத்தி எடுத்துகிட்டு கண்டென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். சபரி தான் வந்து தடுத்துருப்பார். கத்தி கழுத்து எடுத்துகிட்டு செத்து போயிடுவீங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணனா கூட மற்றவங்களுக்கு எதாவது ஆயிரும் தடுத்துருப்பார். அந்த அளவுக்கு இங்கே ஆர்ட்ஸ்ன்னு வந்தாக்கா பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயம் தான் இங்கே இவங்களும் பண்ணுறாங்க, மற்ற விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமேட்டும். ஆமாம், ஏன்னா ஜிபி முத்து வந்து எப்படி ஃபன் பண்ணுவாரோ, அதாவது அவராக ஃபன் பண்ண மாட்டார், அவரை வச்சு தான் எல்லோரும் ஃபன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் திவாகரையும் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி அவங்க ஏரியஸ். ஸோ பார்வதி வந்து ஏரியஸ் மாயா கூட தான் கம்பேர் பண்ணோம். ஏன்னா கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வந்து பிரவீன் ராஜ் வந்து சத்யா கூட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அவர் சொன்னார் அவருக்கு காசு ரொம்ப முக்கியம், அதனால நான் அமைதியாக இருக்கேன். பட் ஒரு கட்டத்தில் அவர் பண்ணிட்டு தான் இருக்கார். மணி மாதிரி முக்கியமாக நிறையா பண்ணுறாரு. மணிகண்டன் மாதிரி அதீம் சீசனில் இருந்த மணிகண்டன் மாதிரி பொண்டாட்டின்றாரு. நாளைக்கு அவங்க ஒய்ஃப் என்ன பர்த்டே என்ன ஜோடியாக்கு நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஏரியஸ்லாம் பண்ணுற விஷயம் வந்து ரியல் லைஃப்பில் அவங்க வந்து கண்டென்ட் பண்ணுறப்ப கண்டென்ட் பண்ணுவாங்க, ஆர்ட்ஸ் பண்ணுறப்போ ஆர்ட்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. பட் ரியல் லைஃப்பில் அவங்களும் ஒரு பர்வர்ட்னால அவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறது அப்புறம் டிவோர்ஸ் பண்ணுறதெல்லாம் சகஜமான விஷயம்னால மணிகண்டன் வந்து அவங்க ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் பொண்டாட்டின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்தது டிவோர்ஸ் பண்ணிட்டு வேறு கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃப்யூச்சரில் அவங்க அதாவது பிரவீன் ராஜ் ஒய்ஃப் வந்து கெப்ரிகானா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் தான். ஆமாம், மாதம்பட்டி கதை உடச்சில் அவரும் ஏரியஸ்னால அந்த மாதிரி தான் இருக்கும். போய்ட்டோ பிரபுதேவா கதை இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி பல பேர் கதையை சொல்லிக்கிட்டே போகலாம். பிரகாஷ் ராஜ் கூட அதே கதை தான். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சித்தார்த்து கூட அதே கதை தான். சித்தார்த்து ஒன்று இதோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் கிடையாது. ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்க தான். ஆமாம், இந்த மாதிரி நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க. நல்லா ஃபேமஸான ஆள் படிச்சுட்டு சொல்லலாம் தான் அவங்களோட தான் கிடைக்கும். அதனால சொல்லலாம். உங்களுக்கு என்ன நீங்கள் கேளுங்க, நம்ம கமெண்ட் செக்ஷன் மெசேஜ் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் யாரும் உங்கள் சுற்று வட்டாரத்தில் இந்த மாதிரி ஒரு கல்ப்ரேட் இருந்தால் அதையும் சொல்லுங்கள், அதையும் தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி நீ சொல்லலாம் கூட சொல்லலாம், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ரெண்டுமேட்டோ ஆமாம், நீங்கள் சொல்லலாம் வேணாம். இந்த மாதிரி ஜோடியாக்கில் பிறந்தா இப்படி இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு விலகிருங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தொல்லை அதிகமாகும். ஆமாம், விட்டு விலகலாம். உங்களுக்கு என்ன தேவை இருக்கும் அதை நீங்கள் வச்சு செய்ய போகிறீங்க. இதை கேட்டுக்கிட்டு ஏதோ உங்களோட முடிவு தான் கடைசி. இதை ரெண்டுமேட்டோ ஆமாம், ஏன்னா உலகத்திலே வந்து அதிகமாக தப்பு பண்ணுறவங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் போகிறோம். ஸோ அதனால் வந்து இது ஒரு விஷயம் தான். அடுத்து நம்ம ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இன்றைக்கி விஜய் சேதுபதி வருவார். இன்றைக்கி அந்த லீவு நாளில் என்னென்ன நடக்க போகுது, சம்மந்தி மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குமா என்னென்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் நான் டொமேட்டோ. ஆமாம், ஏன்னா வந்து லீவு நாளில் வந்து லீவ் எடுத்து நம்மளை ரிலாக்ஸாக தூங்கலாம் விட்டுருவாங்க. அப்பயும் போன வாட்டி அந்த சம்மந்தி கதை பிரச்சனை வந்துச்சு. இது வந்து வாரம் லீவ் வேறு, அது கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்துட்டு ஏதாவது இந்த அதையும் கொக்கையை போட்டு எடுத்துக்கிட்டு வந்து கொட்டுறோம் பீப்பிள் சச்சில் ஜோடியாக் அந்த ஒரு வேலை. அப்போ அவ்வளோதான் முடிச்சுக்கலாம் டொமேட்டோ. ஆமாம், முடிச்சுக்கலாம். இன்னொன்று நான் வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் சொல்லிக்கிறேன். சூப்பர் டிலாக்ஸ் வீடு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் தலைன்னு இருக்கிறப்போ அவருக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் இருந்திருக்கணும். அதாவது யார் தலையாக வந்தாலுமே. ஸோ அந்த ரூம் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்.